ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். தமிழகமே அது ஒரு பரபரப்பா போயிட்டு இருக்கு. நான் வந்து ஒரு சிங்கல்லாம் எடுத்துருவேன். ஒரு சிங்கலையும் உருவிட்டு தான் நான் போவோம் அப்படின்றாரு. எப்படி என்ன சொல்றது? கட்டடத்தை பெகத்தெடு பண்ற அறிவாலயத்துல ஒரு சிங்கல்லாம் அறிவாலயமே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. புதுசா கட்டி கொடுக்குறாரா? இது இந்த அறிவாலயம் வந்து இது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட அறிவாலய கட்டிடம். ஒவ்வொருடைய தொண்டர்கள் தமிழ்நாட்டுள்ள திமுக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டனால் அவருடைய வேலை தொழிலால் உருவாக்கப்பட்ட கட்டிடம். உணர்வு உணர்ச்சிகள் இருக்கின்றது. அந்த உணர்ச்சிகளை இவரால் அழிக்க முடியாது. இவங்க ஆனால் இப்போ வந்து யூடியூப் சேனலு, ட்ரெண்டு, வாட்ஸ்அப்பு இதைதான் வந்து அரசியல் பண்ணாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு தொண்டனும் போர்படை தளபதியாக உணர்வு உண்டவன். ஆக அவன் சொல்ல அவன் யூடியூப் சேனல் இருக்கு, ட்ரெண்டிங் இருக்கு, இதெல்லாம் வச்சு அரசியல் பண்ணலாம். இங்க ஆள் பலம் இருக்கிறது, தொண்டனுடைய பலம் இருக்கிறது. தொண்டனால் உருவாக்கப்பட்ட இயக்கம், 2 கோடி உறுப்பினர்கள் கொண்ட இயக்கம். அண்ணாமலையெல்லாம் சும்மா அண்ணாமலை சொல்லிட்டு யூடியூப்ல போட்டுட்டு யூடியூப்ல யாரும் பார்க்காத யூடியூப்ல போடலாம். ஆக இப்போ வந்து யூடியூப் கொள்கை என்னன்னு சொல்ல போனா ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு நகரம், ஒவ்வொரு மாவட்டமும் மாவட்ட செயலாளரும் ஒரு நகர கிளை செயலாளரும் ஒரு எஃகு கொண்டவர், போர்க்குணம் கொண்ட இது வந்து போர்க்குணம் கொண்டவர். எதையும் போராட்ட களத்திலே நின்று இந்த இயக்கம் வளர்ந்த இயக்கம், போராட்டம் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். மக்களுடைய இது வந்து ட்ரெண்டினால் உழைப்பால் உருவாக்கப்பட்ட ட்ரெண்டால் இல்லை, யூடியூப் சேனலாக அல்ல. அதாவது இந்த கட்டமைப்பை பொறுத்தவரை கட்டமைப்பது கோட்டை, எஃகு கோட்டை. இந்த கோட்டையை யாராலும் முடியாது. இன்னும் சொல்ல போனால் அதை சொல்லி அவருடைய வாக்கு இழக்கும். பெரியாரை பற்றி பேசினவர்கள் இப்ப பல்லு உடைப்பட்டு இருக்கின்றார்கள். ஆனா இப்ப வந்து பிஜேபி ஒரு டெபாசிட் வாங்காத கட்சிக்காரங்க வந்து பேசுகின்ற பிரச்சனை நாங்க எடுத்துக்கொள்வோம். மத்திய அரசு கண்டிச்சு விகடன்ல வந்து கார்ட்டூன் போட்டிருக்காங்க. அது நீங்க உணர்ந்தா இப்ப வந்து திமுக கோட்டையுடன் இப்ப ஊடக கோட்டையும் இணைக்குது. ஏன்னா அவங்களே இணைய வைக்கிறாங்க. இப்ப ஊடகம், செய்தித்துறை இதெல்லாம் வந்து இப்போ வந்து ஒரு செய்தியை தவறான ஒரு செய்தியை போட்டதுக்கு பொறுக்காத கட்சி. இதை மக்களும் உணர்ந்து கொண்டார்கள். ஊடகத்துறையும் கொண்டு வர வேண்டும். ஆக இதெல்லாம் வாட்ஸ்அப் அரசியல், ட்ரெண்டிங் அரசியல், யூடியூப் அரசியல்லாம் தமிழ்நாட்டுக்கு எடுப்படாது. இது இப்ப வந்து மக்களுடைய முதல்வர்கள் இதைதான் திட்டங்களாக கொண்டு செல்கிறார்கள். இந்த கூட்டணியே திராவிட முன்னேற்ற கூட்டணியே கொள்கை கூட்டணி, இது துட்டுக்காக போடுற கூட்டணிக்கு இல்லை. ஆக இந்த கூட்டணி வலுவாய்ந்த இது வந்து சீட்டை பிடிச்சிட்டு ஒன்று கைட்டு விடுற கூட்டணிக்கு இல்லை. ஆக இப்போ வந்து போன வருஷம் பார்த்தா அதிமுக கூட்டணி, அப்புறம் இந்த கூட்டணி அந்த கூட்டணி சொல்கிறார்கள். ஆனால் எங்களுடைய கூட்டணி ஒரே கூட்டணி, ஒரே 15 ஆண்டுகாலமாக தொடர்ந்து ஆளுங்கட்சியாக இருக்கும் போதும் கூட்டணியாக இருக்கின்றோம், எதிர்கட்சியாக கூட்டணியாக இருக்கின்றோம். மக்களுடைய கோட்டையாக அந்த அறிவாலயம் இருக்கிறது. ஆக அது அவரு சொல்வாரு. இப்பெல்லாம் வந்து இப்ப அதை சொல்றதுக்கு கூட அறிவு சொந்தமா சொல்றதுக்கு அறிவு கிடையாது. இப்ப சொந்தமா இயற்கையா பேசுறதுக்கு அறிவு கிடையாது. ஏன்னா அதுக்கு எழுதி கொடுக்கறதுக்கு இப்போ ஒரு டீம் ஒன்று செட்டப் பண்ணிட்டாங்க. அவவும் கட்சி ஆரம்பிச்சா வந்து நாங்க டீம் வச்சு கட்சி நடத்துவோம். நாங்க வந்து எந்த டீமும் வச்சு கட்சி நடத்தல. இப்போ வந்து இப்ப டீம் வந்து பல கோடிகள், 1000 பல கோடிகளை வைத்துக் கொண்டு ஒரு கட்சியும் இப்ப டீம் வச்சுக்கலாம். இது வந்து உணர்வாகக்கூடிய கூட்டம், உணர்வாகக்கூடிய இது. அதனால எடப்பாடிக்கு இப்ப யாராவது எழுதி கொடுக்குறாங்க, அவன் வாங்குற சம்பளத்தை எழுதி கொடுக்குறான், இதை இப்ப படிச்சுட்டு இருக்காங்க.
தொடர்ந்து தமிழகத்துல பள்ளி மாணவிகளிடையே வந்து இந்த தொந்தரவு அதிகமாயிட்டு, பாலியல் தொந்தரவு அதிகமா இருக்கு. இது தமிழக அரசு தனி கவனம் கொடுத்து தனி கவனம் கொடுத்தா தனி சட்டம் ஏற்றுதான் இப்ப சட்டம் நடைமுறைக்கு வந்து இனிமேல் அது தொட்டா ஏண்டா தொட்டான் நீங்க தொட்டாங்கிற நெஞ்சு போகக்கூடிய அளவுக்கு சட்டம் இப்போது இயக்கப்பட்டு கடுமையான அது நடைமுறைக்கு வர இருக்கின்றது, வரப்போகுது, வந்துச்சு. அதனால வந்து இது வந்து அங்கங்க நடக்கின்ற இது வந்து முன்னெல்லாம் ஊடகம் அதிகமாக செய்தி அதை வரும்போது இப்ப பெரிதாக இருக்க நடவடிக்கை எடுக்கதான் இப்ப இது பெரிதாக தெரிகிறது. முன்னாள் அமைச்சர் இங்க பேசும்போது எங்க ஆட்சியில இருந்தாலும் நாங்க ஒரு நேரம் என்கவுண்டர் பண்ணிருக்கோம், பாலியல் குற்றம் நடந்துச்சுன்னா என்கவுண்டர் பண்ணிருக்காரு. அது எனக்கு தெரியல. அது என்று அவங்களாம் மந்திரிக்கு மந்திரி சட்டம் என்கவுண்டர் பண்றது முடியுமான்னு தெரியல.